இப்படி என்னோட ரெசன் ஆகும்னு நான் நினச்சே பார்க்கல. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா வந்து ஒரு ஆர்டர் பண்ணிட்டுருந்தேன். அதில வந்து ஃபஸ்ட்டு பேஸ் லேயர் அப்புறம் லைட் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் செகண்ட் லேயர் ஊத்தும்போது பார்த்தீங்கன்னா, ரெசின் கொஞ்சம் பல்ஜா இருந்த மாரி இருந்துச்சு. சரி என்னன்னு சொல்லிட்டு மோல்ட்லேருந்து ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது, மோல்டே கொஞ்சம் பல்ஜா இருந்துச்சு. அப்புறம் என்னன்னு ரிசர்ச் பண்ணி அவங்க நெறைய பேர்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, மோல்டு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த மாரி வந்து பல்ஜ் ஆயிரும். ஸோ அதனால அத தூக்கி போட்டு நீங்க ஃப்ரெஷ்ஷா தான் வாங்குற மாரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு புது மோல்ட வந்து நான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாவே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் இந்த கஸ்டமர் அவங்களோட பேபியோட ப்ரீஷியஸ் திங்ஸ் வந்து ப்ரிசர்வ் பண்ணணும்னு குடுத்துருக்காங்க. ஸோ அத வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால நான் ஃப்ரெஷ்ஷாவே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் ரொம்ப நீட்டாவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன அலைன்மெண்ட்ல எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி ஃபுல் லேயரையும் முடிச்சிட்டேன். அண்ட் ஃபைனலா நம்மளோட ரெசின் வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் இதே மாரி வந்து மோல்டு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாரி ரெசின் ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. டாடா.